ஒரு ராம்சார் நிலம் அப்படின்னா, ராம்சார் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எதற்காக இருக்குன்னா, ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும், சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இது வந்து ஏப்ரல் 8, 2022 அன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ரொம்ப பெருமையாக பேசினாங்க, கொண்டாடினாங்க. இந்த நிலங்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதில் 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த விதமான நிரந்தர கட்டுமானமும் இந்த நிலங்களில் செய்யக்கூடாது. இந்த நிலத்திற்கு 14.7 ஏக்கர் அளவிற்கு நாங்கள் வந்து 1400 அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம், அந்த அளவிற்கு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, சிஎம்டிஏ கிட்ட கட்டுமான அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறோம். முதல்ல சுற்றுச்சூழல் அனுமதி ஜனவரி 20, 2025 அன்று சட்டவிரோதமாக கொடுத்துட்றாங்க. என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது ராம்சார் நிலத்திற்கு அருகில் இருக்குன்னு ஒரு பொய் சொல்லி, அப்பட்டமாக பொய் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. 3 நாளில் சிஎம்டிஏ வந்து அவங்களுடைய கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜெட் ஸ்பீட் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சேகர் பாபு இருக்கிறாரு, தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, அப்பொழுது பொன்முடி இருக்கிறாரு, இவ்வளவு பேரும் கூட கிடையாது. இதில் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இதை தடுத்துருக்கலாம். அப்போது இதை வந்து நீங்கள் ஒரு முதலீடாக கணக்கு காண்பிக்க முடியுமா? இது ஒரு அழிவை நோக்கி தானே. அந்த இடத்துல தண்ணீர் அவ்வளவு வேகமாக உங்களுக்கு வந்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லேருந்தெல்லாம் வந்து அந்த மழை தண்ணீர் வந்து வேகமாக வந்து அந்த பாட்டில் நெக்கில் வந்து முற்ற இடம். இதுக்கே ஏற்கனவே வெள்ளமாக இருக்குது மழை காலத்தில். இப்போ இந்த தண்ணீர் பூராக இன்னும் அதிக வெள்ளமாக தான் ஆகும். இதுதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? ஆனால் இப்பயும் இவர் ரத்து பண்ணலை அப்படின்னு சொன்னால், இந்த ஊழல் வெறும் அடுத்த லெவல் மற்ற லெவலோட நிற்கல, முதலமைச்சருக்கும் இதில் பங்கு இருக்கு என்று அர்த்தமாகும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அறப்பொறை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரும்பாக்கத்தில் 15 ஏக்கர் மதிப்புள்ள ஒரு சதுப்பு நிலத்தில் 1450 வீடுகள் கட்டுறாங்க. அதுக்கான 2000 கோடி ஊழல். இது வந்து என்னென்னா, திட்டம் வந்து 2000 கோடிக்கான திட்டம். அதில் எவ்வளவு ரூபாய் அவர்கள் லஞ்சமாக வாங்கினார்கள் அப்படிங்கிறது விசாரணையில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அனுமதி கொடுப்பதற்காக. ஏன்னா இதில் வந்து அனுமதியை முதல்ல கொடுக்க முடியாது. ஒரு ராம்சார் நிலம் அப்படின்னா, ராம்சார் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் எதற்காக இருக்குன்னா, ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும், சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இது வந்து ஏப்ரல் 8, 2022 அன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ரொம்ப பெருமையாக பேசினாங்க, கொண்டாடினாங்க. எங்களுக்கு ராம்சார் கிடச்சிருச்சு பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னாங்க. நல்ல விஷயம் பண்ணிருக்கிறீங்க. அப்போ அந்த நிலத்தை பாதுகாக்கணும்ல, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. நம்மளுடைய இந்திய அரசின் என்விரான்மெண்ட் சட்டத்தின் கீழே, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸின் கீழே ரொம்ப தெளிவாக ஒரு ஈரநிலம் என்றால் என்ன, ஈரநிலம் என்றால் ராம்சாரில் நிலமாக இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களும் ஈரநிலங்கள், அது இந்த சட்டத்தின் கீழ் வரும்னு இருக்குது. அடுத்தது, இந்த நிலங்களில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதில் 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த விதமான நிரந்தர கட்டுமானமும் இந்த நிலங்களில் செய்யக்கூடாது. அப்போ அதை செய்வதற்கான எந்த விதமான அனுமதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரியான ஒரு இடத்துல 453, 495, 96, 97, 98 பெரும்பாக்கம் கிராமத்தில், பெரும்பாக்கம் ஏற்கனவே வெள்ளத்தில் எந்த அளவுக்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு வெள்ளத்துலையும் நமக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் இன்னைக்கு என்ன இருக்கோ அதோடைய ஒட்டின நிலம், இதுவும் மார்ஷ்லேண்டு தான். பிரிகேடு இன்னைக்கு கட்டி கொண்டு இருப்பதும் மார்ஷ்லேண்டு தான். அது வந்து ஏதோ ஒரு காலத்தில் மார்ஷ்லேண்ட்லேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, தாசில்தார்லாம் சேர்ந்து ஏதாவது இது பண்ணி பட்டா போட்டு கொடுப்பாங்க. இது தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இது சதுப்பு நிலங்கள், மீட்டெடுக்கப்பட வேண்டிய நிலங்கள்ங்கிறதுனால தான் ராம்சார் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது தண்ணி தேங்கக்கூடிய இடம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இதெல்லாம் பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் இருந்தது. ஓகே, அதற்கான ஆதாரங்களையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நிலத்திற்கு 14.7 ஏக்கர் அளவிற்கு
நாங்கள் வந்து 1400 அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம், whatever 1215 முதல்ல இருந்து அப்புறம் 1415 ஒரு இடத்துல பார்க்குறோம். அந்த அளவிற்கு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, சிஎம்டிஏ கிட்ட கட்டுமான அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். இது ராம்சார் கீழே வருது. ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டி ஒரு மேப் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. இது ஏதோ நமக்கு தயாரிக்கிற மேப் கிடையாது. இது அரசாங்கம் இதெல்லாம் ராம்சார்னு அவங்க தயாரித்த மேப்பு, அவங்க சொல்கிற சர்வே நம்பர். அப்போ அந்த சர்வே நம்பர் ராம்சாரில் இருக்குன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கத்துக்கிட்டே தான் எங்களுக்கு தெரியும். அப்போது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்தோன்னு என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். சுற்றுச்சூழல் துறை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். கட்டுமான சிஎம்டிஏ சென்ட்ரல் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. என்ன டெவலப்மெண்ட் அத்தாரிட்டினா டெவலப்மெண்ட்டுடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு நான் கேட்குறேன். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சிட்டியை ஒரு பிளான்டு டெவலப்மெண்ட் செய்யணும். இந்த சிட்டியோடைய பிளானிங் இது எப்படி இருக்க போகிறது அடுத்ததாக அப்படிங்கிறத பிளானிங் பண்ண வேண்டியது தான் இந்த துறையுடைய முக்கியமான வேலையே. அதற்காகத்தான் இப்படி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்தெந்த இடங்களில் கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்ற முடிவெடுக்கக்கூடியது சிஎம்டிஏ தான் இன்னைக்கு. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? ஒரு சட்டத்தின்படி ராம்சார் நிலத்திற்குள் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல சுற்றுச்சூழல் அனுமதி ஜனவரி 20, 2025 அன்று சட்டவிரோதமாக கொடுத்துட்றாங்க. என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது ராம்சார் நிலத்திற்கு அருகில் இருக்குன்னு ஒரு பொய் சொல்லி, அப்பட்டமாக பொய் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஜனவரி 2, 2025 அவங்க ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்த உடனே 3 நாள்ல சிஎம்டிஏ வந்து அவங்களுடைய கட்டுமான அனுமதியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜெட் ஸ்பீட் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நீங்களோட போனாலும் நடக்காது. எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்தால் கூட நடக்காது. எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தால் கூட நடக்காது. ஆனால் அவர்களுக்கு 3 நாளில் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 3 நாளில் நீங்கள் வந்து கட்டுமான அனுமதி கொடுக்குறீங்க. ஓகே, அப்போது இது வந்து அப்பட்டமாக ஒரு ஊழல். இதில் எல்லாருக்கும் தெரியும் இது ராம்சார் நிலம்னு, யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. அப்போது தெரிந்தே செய்கிறார்கள் என்றால் நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதை வந்து ஒரு ஊழல்னு சொல்கிறோம். இதில் வந்து பல கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் அதனால தான் இதை வந்து நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்புகிறோம். நீங்கள் வந்து இதோடைய ஊழல் ஆங்கிளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ப்ரோவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு 1400 அப்பார்ட்மெண்ட் கட்டக்கூடியதுக்கு எப்படி முன்னாள் அமைச்சருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் லஞ்சம் பணம் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி வைத்தியலிங்கம்க்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி, ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தோடு கொடுத்து இப்போ எஃப்ஐஆர் ஆகி இடியும் போய் அதை சர்ச் பண்ணி அவங்களும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கேஸு. அது நடந்துகிட்ருக்கு. ஸோ நமக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு கோடி, ஒவ்வொருவரும் எவ்வளவு வாங்குவாங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் பாருங்கள், இது வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டரோ என்விரான்மெண்ட் செக்ரட்டரியோ, ஃபாரஸ்ட் மினிஸ்டரோ ஃபாரஸ்ட்கான செக்ரட்டரியோ, சிஎம்டிஏவோட மினிஸ்டர் சிஎம்டியோட செக்ரட்டரியோ, இப்போ சேகர் பாபு இருக்கிறாரு, தங்கம் தென்னரசு இருக்கிறாரு, அப்பொழுது பொன்முடி இருக்கிறாரு, செக்ரட்டரிஸாக அன்சுல் மிஸ்ரா சிஎம்டிஏல இருக்கிறாரு, சுப்ரியா சாஹூ அவங்க வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டில் வந்து இப்போ இருக்கிறாங்க. அதுக்கு அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் செந்தில்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ராகுல்நாத் ஐஏஎஸ் செங்கல்பட்டு கலெக்டராக இருந்தவர், அவருக்கு இந்த நிலத்தை பற்றி நல்லா தெரியும். அவர் என்விரான்மெண்டல் அவர் தான் அப்ரூவல் கொடுக்குறாரு, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இவ்வளவு பேரும் கூட கிடையாது. இதில் யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இதை தடுத்துருக்கலாமே. ஓகே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே ஈஸியாக கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான காரணம் என்ன? அழுத்தம் வந்து கீழே இருந்து இல்லை மேலே இருந்துங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அழுத்தம் கீழே இருந்தால் வந்து யாராவது ஒருவராது இவங்க இதில் எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சில பேர் அழுத்தத்தினால வேலை செய்வாங்க, சில பேர் லஞ்சம் புத்திற்காக வேலை செய்வாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் எங்கிருந்து வருகிறது? ராம்சார் நிலம் இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான வேலையெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்மளுடைய பப்ளிக் லேண்ட்ஸை இவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். அதை வந்து முதல்ல பட்டா போட்ட தாசில்தார் ஒருத்தர் இருக்கிறார்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, அவங்க அந்த நம்பிக்கையை ஆல்ரெடி மீறிட்டாங்க, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்க. சதுப்பு நிலங்களை இப்போ மற்ற இதாக மாற்றிடுறாங்க.
இப்போ சிஎம்டிஏ மேலே ஒரு நம்பிக்கை என்ன, இவங்க வந்து ஏதாவது பிளானிங் ஒழுங்காக பண்ணுவாங்க நமக்கு, அதையும் இவங்க மீறுறாங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் நம்மளுடைய நம்பிக்கையை இப்படி தொடர்ந்து மீறும் பொழுது நமக்கான ஒரே ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கான ஒரே ஆப்ஷன், மக்களுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து இதை வந்து நம்ம வந்து இன்னும் வலுவாக கேள்வி கேட்டு நம்மளுடைய கேள்விகள் மூலமாக மட்டும்தான் இது போன்ற ஊழல்களை நிறுத்த முடியும். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போது முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2000 கோடி ரூபாய்க்கு இதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வருது. சோழிங்கநல்லூர் ஐடி காரிடாரில் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளேஸ் பண்ணுற ஒரு திட்டம் இதுன்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக ராம்சரில் என்ன பிளேஸ் பண்ணுறீங்க? அப்போது இதை வந்து நீங்கள் ஒரு முதலீடாக கணக்கு காண்பிக்க முடியுமா? இது ஒரு அழிவை நோக்கி தானே போகக்கூடிய திட்டம். ஏன்னா அந்த பெரும்பாக்கம்ங்கிற பகுதியில் நான் அந்த இடம், அதுவும் இது கட்டக்கூடிய இடம் ஒரு பாட்டில் நெக். அந்த இடத்துல தண்ணீர் அவ்வளவு வேகமாக உங்களுக்கு வந்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லேருந்தெல்லாம் வந்து அந்த மழை தண்ணீர் வந்து வேகமாக வந்து அந்த பாட்டில் நெக்கில் வந்து முற்ற இடம் அது. பாட்டில் நெக்கில் அந்த இடத்துல இந்த தண்ணீர் அவ்வளவு தேங்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு கான்கிரீட் 15 ஏக்கர் கொட்டிங்கன்னா, அந்த 15 ஏக்கரில் இவ்வளவு நாளாக தேங்கி இருந்த தண்ணீர் இதுவே ஏற்கனவே வெள்ளமாக இருக்குது மழை காலத்தில். இப்போ இந்த தண்ணீர் பூராக இன்னும் அதிக வெள்ளமாக தான் மாறும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, கான்கிரீட் அவங்க உயர்த்திடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. அப்போது இந்த அளவிற்கு ஒரு பாட்டில் நெக் இருக்கக்கூடிய இடம், மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீர்நிலைகளில் பண்ணாதீங்கன்னு. அப்படி இருந்தும் கூட இவ்வளவு அப்பட்டமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தான், அப்போ அதுதான் வந்து இந்த அரசுடைய அக்கறை என்னவாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமான ஒரு சான்று கொடுத்துருக்கீங்க, இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. இதற்கான என்ன ஒரு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? எதுவுமே வரல, இது வரைக்கும் எதுவுமே வரல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீடியா நண்பர்கள் வந்து ஈவன் அரசுக்கே கால் பண்ணால் கூட செயலாளர்களும் இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், நாட் ரீச்சபிளில் தான் இருக்கிறாங்க. அதிகாரிகள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க நேற்றுக்கு அப்படிங்கிறதான் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஏன்னா சரி, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் ராம் சார்க்குள்ளே இருக்குன்னு. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால? சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவங்களால? இதுக்கான ஒரே ஒரு பதில் என்னன்னா, நாங்கள் இது தப்பு நடந்திருக்கு, நாங்கள் இதை ரத்து செய்கிறோம் என்று சொல்வது மட்டும் அதான் பதிலாக இருக்க முடியும். அது பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? அது பண்ணுவதற்கான அழுத்தத்தை நம்ம கொடுத்தாகணும், நம்ம அதை செய்ய வச்சாகணும். இவ்வளோ பேர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஒரு 2 மாதத்துல நடந்திருக்கு, அது கரெக்ட். பட் மேல் எடுத்து பிரஷர். ஆமாம். அப்போ இதுதான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? எனக்கு இது தெரியாது, நான் பல்வேறு விஷயங்களை பார்க்குறேன், இது எங்கள் ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. அவருக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோ. ஓகே, இப்போ நேற்றுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நேற்றுக்கு தெரிஞ்ச பிறகும் அவர் அந்த பதிலை சொல்ல முடியாதுல்ல. இப்போ நேற்றுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இது ராம்சார் தளத்துக்குள்ளே இருக்குங்கிறது. இப்போ உங்களுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், ஆதாரங்களோடு அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் ரத்து பண்ணுங்க, இப்போ நீங்கள் யாரெல்லாம் இந்த முறைகேடுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணையை நடத்துங்க. ஆனால் இப்பயும் இவர் ரத்து பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ஊழல் வெறும் அடுத்த லெவல் மற்ற லெவலோட நிற்கல, முதலமைச்சருக்கும் இதில் பங்கு இருக்கு என்று அர்த்தமாகும். அப்போ நம்ம வேற வழியில் நீதிமன்றத்துக்கு தான் போயாகும். அவர் ரத்து செய்கிறார் என்றால் ஓகே, அவருக்கு தெரியாம இது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். இதுக்கு முன்னாடி இது பால் வந்து அவருடைய கோர்ட்ல தான் இருக்கு, நீங்க முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மினிஸ்டர் லெவலில் தப்பு பண்ணி முதலமைச்சர் பார்த்து ரத்து பண்ணார் அப்படின்னு நீங்க எடுத்த பிரச்சனைகள்ல? சரி, அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள்ல சில, உதாரணத்துக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு அரசு நிலம் ஆக்கிரமிப்புல இருக்கு, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டோம், இருந்தாலும் ஒரு மினிஸ்டருடைய ப்ரெஷர் இருக்கு, அதை மீட்டெடுக்க முடியாதது. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். வெளிக்கொண்டு வந்து 4 நாளில் செங்கல்பட்டு கலெக்டர் போயிட்டு மீட்டெடுத்தார். 1.1 ஏக்கர் 500 கோடி ரூபாய்க்கு நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பெருமையாக பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு கிரெடிட் முக்கியம் இல்லை, பட் அந்த லேண்டு தான் நமக்கு முக்கியம். அந்த லேண்டு வந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ சில நேரங்களில் நடக்கும். இப்போ ராஜகண்ணப்பன் இப்போ ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவரே 5 ஏக்கர் வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் அவருடைய மகன்கள் பேரில் எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவும் செய்யலை. என்ன ராஜகண்ணப்பன்ட்ட போயிட்டு நிலத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில கூட முதலமைச்சர் இல்லை. இது வந்து கவர்மெண்ட்டோடைய லேண்டு,
அப்படின்னு சொல்லி மீட்டெடுக்குது. ஸோ சில விஷயங்கள் நடந்திருக்கு, சில விஷயங்கள் நடக்கலை. நாம் வந்து நம்மளுடைய வரி பணத்தில் தான் இவங்க சம்பளம் வாங்குறாங்க அதிகாரிகள், நம்மளுடைய பிரதிநிதிகளாகத்தான் இவங்க இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து இவர்களை வந்து அக்கௌண்டபிள் ஆக்குறது, கேள்வி கேட்பது, இவர்கள் நமக்காக வேலை செய்ய வைப்பது நம்முடைய கடமை. அதனால தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நம்ம தான் கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வி கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போடலாம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடலாம், உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம். ஏதோ ஒரு வழியில் இந்த மாதிரி ஊழல்கள் நடக்குது, எப்படி வந்து இதை அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கலாம். இந்த மாதிரியான ஒன்றை நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவதன் மூலமாக இது வெறும் எக்கனாமிக் லாஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பொருளாதார இழப்பு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்திற்கான ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் ஃப்ளட்டுனால் 2015 இந்த மாதிரி பகுதிகளெலாம் மக்கள் இறந்து போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வெள்ளத்தில். அப்போ இன்னும் அதிக வெள்ளம் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் நாங்கள் நீர்நிலைகளில் வேலை செய்கிறோம், நாங்கள் பாதுகாக்கிறோன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ராம்சார் நிலத்தை பாதுகாப்போம். இன்னொரு பக்கம் அப்படியே அப்பட்டமான அனுமதியை கொடுக்குறீங்க. ஸோ நாம் வந்து இப்போ அவங்களுடைய கோர்ட்டில் தான் பால் இருக்குது. ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க, பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஈவன் மீடியா நண்பர்களுக்கு கேட்குறது அவன் மைக் நீட்டி கேட்கணும். இன்றைக்கி வந்து நம்ம தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பன் ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், சேகர் பாபு தான் நிறையா இதுக்கு வராரு. அவர்கிட்ட கேட்கணும் எப்படி கட்டுமான அனுமதி கொடுது. ஏன்னா சர்க்குலேஷன் நோட்டில் இன்ஃபேக்ட் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் மட்டும் கையெழுத்து போட மாட்டார். அப்போ அன்சுல் மிஸ்ரா இருக்கிறது, இப்போ பிரகாஷ் இருக்கிறாரு. அதை தாண்டி சர்க்குலேஷன் நோட்டில் இந்த மல்டி ஸ்டோரேஜ் ஹைரைஸ் பில்டிங்லாம் மினிஸ்டருக்கு போகும், மினிஸ்டர் கையெழுத்து போடுவார். இப்போ சேகர் பாபு கையெழுத்து போட்டிருப்பார்ல, போட்டிருக்கணும்ல. அப்போ அவர் பதில் சொல்லணும்ல, எப்படி இந்த மாதிரி ராம்சார் நிலத்தில் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை அவர்களிடம் கேட்டாக வேண்டும். ஓகே, இப்போ தொடர்ந்து சமூக பிரச்சனைகள், ஒரு ஸ்கேம் ரிவீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அறப்போருடைய ஒரு செயலாக பண்ணிட்டுருக்கீங்க. இதற்கான தீர்வு கிடைக்குது இல்லை எங்களுடைய இலக்கு இது அப்படிங்கிற ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா சார்? ஏன்னா தொடர்ந்து இது வருமா, அதுக்கான ப்ரெஷர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக பத்திரிகையில் பேசும்போதே அரெஸ்ட் அந்த மாதிரி. என்ன இலக்கு? இலக்கு வந்து ஊழலை ஒழிப்பது தான். அப்போ ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறது ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்ம பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நாம் இந்த மாதிரி ஊழல்களை வெளிக்கொண்டு வரும்பொழுதாக இருக்கட்டும், இப்போ பள்ளிக்கரணையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய 2வது எக்ஸ்போசே. ஓகே, முதல்ல ஏற்கனவே எப்படி 1000 ஏக்கர் அளவிற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சட்டவிரோதமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அதில் நாங்கள் சொன்னது போல் மோசடியாகத்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னு அதுக்கு பிறகு நடந்தது. இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நாங்கள் லீகலாக ஃபாலோ பண்ணுவோம். அது 15-20 ஆண்டுகள் கூட நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் நடந்த அந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி கேஸ் இப்போ சார்ஜ் ஷீட்டை கண்டெம்ப்ட் கேஸ் போட்டு ஏன் சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணலன்னு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் லீகலாக பல வருடங்கள் ஆகலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான திட்ட ரீதியாக மாற்றங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ சாலைகளில் நம்ம ஊழல் கொண்டு வரும்போது தோண்டி போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் பின்னாடி நடந்த ஊழலை தான் வெளிக்கொண்டு வந்தோம். அதோடைய விளைவாகத்தான் அந்த கேம்பெயின் நடந்ததோட விளைவாக தான் சாலைகள் தோண்டி போடுவதற்கான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தோம் சிஸ்டத்தில். டெண்டர் முன்னாடி இல்லாமல் இருந்து மேனுவலாக இருந்து அந்த டெண்டருக்கான சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்தோம். எப்படி இதனால இப்படி ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம ஒரு சிஸ்டமில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக மாற்ற வேண்டும். நீங்கள் ஊழலை ஒழிக்கணும்னா எப்படி பண்ண முடியும்னா வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புடைமையும் கொண்டு வரணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மோனோபொலி, ஒருவர் மட்டுமே டெண்டர் எடுப்பது. இப்போ இன்னைக்கு நெல் விவசாயிகள் அங்கே கதறிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. எதனால? கொஞ்சம் மாதம் முன்னாடி அறப்போர் இயக்கம் நம்ம கொண்டு வந்தோம். எப்படி லாரி டிரான்ஸ்போர்ட், நெல் கொள்முதல் பண்ணுற லாரி எல்லாமே ஸ்டேட்டு ஃபுல்லாக கிறிஸ்டிங்கிற ஒரே கான்ட்ராக்டர் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க, சட்டவிரோதமாக கொடுத்தீங்க. 300 ரூபா ஒரு டன்னுக்கு பதில் 600 ரூபாய்க்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் அவங்களுக்கு கொடுத்தீங்க. இன்னைக்கு தேவையான நேரத்தில் அவங்களால லாரி கூட சப்ளை பண்ண முடியல, முன் அனுபவம் இல்லாதவங்க இல்லையா? அப்போ எப்படி வந்து நேரடியாக மக்களை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வெளிக்கொண்டு வருவோம். சிஸ்டத்திலையும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றது மோனோபோலி இருக்கக்கூடாது. டிஸ்கிரிஷன், ஒரு அதிகாரி நினைச்சா இப்படி பண்ணலான்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சிஸ்டமிக்காக இருக்கணும். இது போன்ற பல விஷயங்களை நோக்கி நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஸ்கேம்ஸ் ரிவீல் பண்ணுறோம். மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு ஆளும் அரசு மேல அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த எலெக்ஷன் பத்திலாம் நம்ம பேசினதே கிடையாது சார். வர எலெக்ஷன்ல இவங்களுக்கான அதிருப்தி வெளிப்படும் நினைக்கிறீங்களா மக்கள் கிட்ட இருந்து? சரி, அதிருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களிடம் வந்து பரவலாக இருக்கும். மக்களுக்கு வந்து என்ன சாய்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விகளே நிறைய நேரங்கள் நம்ம கேட்போம். பட் பாயிண்ட் என்னன்னா, நாம வந்து இது போன்ற இஷ்யூஸ் கொண்டு வரும்பொழுது நாம் என்ன பார்க்குறோம்னா மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும்.
ஒரு வைப்ரன்ட் சிவில் சொசைட்டியாக இருக்கும் பொழுது தான் கேள்வி கேட்பது தகவலுடன் கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வி கேட்கறது நார்மலாக கேள்வி கேட்டீங்கன்னா இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு நான் வெறும்னா இவங்க பிரிகேட் இதில் கட்டுறாங்கன்னு சொன்னால் அது வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மாஸ்டர்ல கட்டுறாங்க. இவங்க எப்படி ராம்சார் இவங்க என்ன சர்வே நம்பரு இவங்க எப்படி இதுக்குள்ளே கட்டுறாங்கன்னு சொல்லும் பொழுது தான் நீங்களும் நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போது அந்த கேள்வி கேட்பதே தகவலுடன் கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகமாக நம்ம மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வெறும் மேற்போக்கான ஜனநாயகமாக தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜனநாயகமாக மாறும் பொழுது தான் அவர்கள் வந்து அவர்களுக்கான பிரதிநிதிகளும் உங்களுக்கு சரியான பிரதிநிதிகள் வருவாங்க. அதனால் தேர்தல் அப்படின்னும் பொழுது நாங்கள் தேர்தலில் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதற்கான ஒரு பிரச்சாரமே இன்னைக்கு இனிஷியேட் பண்ணி கிட்டத்தட்ட 80-90 தொகுதிகளில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு வாரமும் 15 தொகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பிரச்சாரங்கள், இது போன்ற மக்களை ஜனநாயகப்படுத்துவது, ஏன் நம்மளுடைய ஓட்டுரிமை முக்கியம், இது போன்ற வேலைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.